पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 51வது சூத்திரத்தோட பாஷ்யம் போய்கிட்டு இருக்கு. ஸ்தானி உபனிமந்திரேன சங்கஸ்மயா கரணம் புனர் அனிஷ்ட பிரசங்காத். ஒருத்தர் சாதகர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் ஆச்சாரியார், யோகிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறோம். முதல் பர்சனுக்கு பேர் யாரெல்லாம் 65% சத்துவ குணத்திலிருந்து 70% சத்துவ குணத்துக்குள்ளார என்ட்ரி ஆகிறோமோ, அப்படி என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா சவிதர்க்க சமாதி அப்படின்னு முதல் சமாதி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஸ்தூலத்துல சமாதி நடக்கும். அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதம கல்பிக்க அப்படின்னு யோகியோட முதல் ஸ்டேஜ். இவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு சவிதர்க்கத்தை தாண்டி நெருவித்தர்க்கம் சவிச்சாரம் இந்த 3 தாண்டி நிர்விச்சாரத்துக்குள்ளார என்ட்ராகிறாங்களோ, அந்த நிர்விச்சாரத்துக்கு என்ட்ராகும் போது அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? வசீகார வைராக்கியம் உண்டாகும். புத்தி சக்திக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிதம்பரா பிரஜான்ற புத்தி சாமர்த்தியம். இந்த தான்ல நிக்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும், சத்தியத்துல நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அப்படி உண்டாகிறதுக்கு பேரு ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னு பேரு. அப்ப அந்த ரிதம்பரா பிரஜா உண்டான மாத்திரத்துல அவனுக்கு 2வது யோகின்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா மது கல்பிக்க அப்படின்னு பேரு 2வது. இதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா பிரஜா ஜோதி அப்படின்னு பேரு. பிரஜா ஜோதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல இந்திரிய ஜெயம், அதுக்கப்புறம் மனோஜயம். இந்த இந்திரிய ஜெயமும் மனோஜயமும் எங்க நடக்குது அப்படின்னா சானந்த சமாபத்தியில நடக்கிறது. அப்ப நிர்விச்சாரத்துக்கு அடுத்தது சானந்த சமாபத்தி. அதை அடைஞ்சவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜா ஜோதின்னு பேரு. அதுல அடைஞ்சவனுக்கு என்ன ஆகும்? இந்திரியங்களும் இந்த பஞ்சபூதங்களும் அவனை எந்த ஒரு தொந்தரவும் பண்றதில்லை, அதனால அவன் பாதிப்பை அடையறதில்லை அப்படின்னு 3வது ஆளு. இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்திரியங்களாலையும் பிரச்சனை வராது, இந்த பஞ்சபூதங்களாலையும் அவங்களுக்கு விக்னங்கள் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பாக்கியத்துலதான் விக்னம் இருக்காதோடைய உள்ளுக்குள்ளார இன்னும் போக வேண்டியது இருக்கு. சானந்தத்துல இருக்கிறவன் சாஸ்மிதாக்கு போகணும், சாஸ்மிதால இருக்கிறவன் அப்புறம் பிராத்திப 96-97% பிராத்திப தரிசனத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு போகணும். அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விக்னங்கள் வரும். அப்போ இந்த இத்தனையும் கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அந்த மதுபூமிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபூமிக்கன்ற 2வது யோகி இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரிதம்பரா பிரஜாவை அடைஞ்சவனுக்கு, நிர்விச்சார சமாதியை அடைஞ்சவனுக்கு தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஸ்தானி உபனிமந்திரேன, அந்தந்த லோகத்தில் இருக்கக்கூடிய
அந்த ஹெட்டா இருக்கக்கூடிய அங்க வர்ண லோகத்துல வருணன் இருப்பார், வாயு லோகத்துல வாயு பகவான் இருப்பார், அக்னி லோகத்துல அக்னி பகவான் இருப்பார். இது மாதிரி அந்தந்த ஸ்தானத்துல, ஸ்தானி அப்படின்னா ஸ்தானத்துல இருக்கிற சிட்டிங் பொசிஷன்ல இருக்கிற அந்த தேவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஸ்தானத்துக்கு இந்த யோகிய வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுப்பாங்க. இங்க வாங்க, உங்களுக்கு நல்ல ஆசனம் கொடுத்துருக்கு, இங்க வாங்க, இந்த போகங்கள்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு அங்க இருக்கிற போகங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க யோகிக்கு எல்லாம் மேல வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. இவனுடைய அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவர்களும் வந்து 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 இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா என்னாச்சு, சூத்திரத்துல சொல்லுது, அந்த இடத்துல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சங்கம் உண்டானாலும், சங்கம்னு என்ன அர்த்தம், அட்டாச்மெண்ட். ஏதோ ஒண்ணுத்துல பார்த்து இது நல்லா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் அட்டாச்மெண்ட், இது நல்லா இருக்கே, கல்பத்தில் இருந்தா நல்லா இருக்குமே, காமதேன் இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஸ்திரீ இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, அனுகூலா உத்தம ஸ்திரீ அப்சர ஸ்திரீலாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா எங்கேயாவது கொஞ்சம் நீங்க மிஸ் ஆனீங்கனாலும், அட்டாச்மெண்ட் வந்தாலும், இல்லை அப்படின்னா அது அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும், நிறைய தபஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப கர்வம் அதிகமா இருக்கும். ஒண்ணு ஆசை இல்லாம விரக்தர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்வம் உண்டாகும். கர்வம் என்னது, நான் யாரு தெரியுமா, தேவர்கள்லாம் வந்தாங்க, தேவர்கள் வந்த போது கூட நான் வந்து யாரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே இல்லை, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, தேவர்களே வந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கர்வம். அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது சங்க ஸ்மய. சங்கத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மயம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அகங்காரத்துக்கு பேரு, கர்வத்துக்கு பேரு ஸ்மயன்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் சங்க ஸ்மய அகரணம், சங்கத்தையும் பற்றுதலையும் கர்வத்தையும் அகரணம் நான் செய்யக்கூடாது. யோகி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பண்ணுனா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா புனர் மீண்டும் அனிஷ்ட பிரசங்காத், அது கிடைச்சிரும். நீங்க கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயினீங்க அப்படின்னா அதை அடையிறதுக்காக அதை அடைஞ்சிருவீங்க. அடைஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் வந்து பரமபத விளையாட்டுல பாம்பு வந்து எப்படி கீழே கொண்டு வந்து விட்டுருமோ அதே மாதிரி சம்சாரத்தோட கீழே வந்துருவீங்க. எல்லா பண்ண தபஸ் எல்லாம் வீணா போயிடும், திரும்ப சம்சார சக்கரத்துல சுத்தி திரிய வேண்டியதுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க புனர் அனிஷ்ட பிரசங்காத்துன்னு என்ன அர்த்தம், திரும்பவும் சம்சாரத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்றோம், பாஷ்யத்துல எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் கடைசியில மிச்சம் இருக்கு. 86வது பேஜுக்கு வந்து 86வது பேஜ்ல ஒரே ஒரு பாஷ்யத்தோட விட்டு வச்சிருக்கீங்க, கடைசி பேராகிராஃப். ஆச்சாரியர் சொல்றார், சங்கம் அகிருத்துவா என்ன பண்ணணும், யோகி வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தை விட்டு, சங்கம்னா பற்றுதல், ஆசை, ஆசைக்கு பேரும் பற்றுதலுக்கு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கம் அப்படின்னு பேரு. இந்த சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அகிருத்வா அப்படின்னா செய்யாமல், ஆசைப்படாமல், பற்றுதலை அடையாமல், அக்கூடவே என்ன பண்ணணும், ஸ்மயமபி ந குறியாத். என்னது ஸ்மயமபி, ஸ்மயம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்மயம்ன்றதுக்கு அர்த்தம் கர்வம். அந்த கர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ந குறியாத் செய்யக்கூடாது, கமாண்டாவே இருக்கு, செய்யக்கூடாது, யோகி செய்யக்கூடாது. ஏவம் அகம் தேவானாமபி பிரார்த்தனீய இதி, என்ன கர்வம் உண்டாகும், தேவர்களே வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்கப்பா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா போடா அப்படின்ட்டு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனே வந்தான் என்னை பாக்குறதுக்கு, யானையை எடுத்துக்கோன்னு சொன்னான், நான் தான் போடா போடா அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அவனையே நிராகரணம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏவம் அகம் தேவானாமபி, இந்த விதமா நான் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்டேன். ஏன்டா தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு, நான் தான் இதெல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கர்வம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இதையும் செய்யக்கூடாது. அப்ப அட்டாச்மெண்ட்டும் வரக்கூடாது, கூட வந்து பாத்தீங்கன்னா கர்வமும் வந்துடக்கூடாது, ஸ்வீகாரமும் பண்ணக்கூடாது, கர்வமும் வரக்கூடாது. இந்த ரெண்டும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஸ்மயாத். ஏன் கர்வம் ஏன் பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டதுன்னு நீங்க இறங்கிடுவீங்க. ஆசைப்பட்டு வந்த சித்திகளை எதையாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவர்கள் காட்டுற ஆசையில விழுந்துட்டீங்கன்னா கீழே இறங்கிடலாம். ஆனா கர்வம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கர்வம் ஏன் பண்ணக்கூடாது, அது என்ன ப்ராப்ளம் பண்ணும் யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு,
ஸ்மயாத் தயம், ஸ்மயாதயம் சுஸ்திதம் மன்யதயா. ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு கெடுதி. ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, எவ்வளோ சரளமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு தான் என்னை பற்றி சொல்கிறேன். இல்லைன்னா என்னை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்னை பற்றி சொல்கிறதுனால என்ன லாபம்? யாருக்காவது லாபம் இருக்கா? எனக்கும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரிலாம் பண்ண முடியும். இது மாதிரிலாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தானத்திலிருந்து, பஞ்சமகா யஜ்யத்திலிருந்து, அதுக்கப்புறம் தபஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னேன், சாத்துர் மாசத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் அங்கங்கே இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், 1 மாத விரதங்கள்லாம் இருந்துட்டேன். சாந்திராயண விரதம்லாம் இருந்துட்டேன். இருந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிநாகேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம், நர்மதா கரையில் ஒரு சாதுக்களோட ஆசிரமம், எக்ஸலண்ட்டான ஆசிரமம். உத்தரவாகினி, நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாகினி. உத்தரவாகினின்னா ரொம்ப ஸ்பெஷல், வீரியமான இடம். பிறை மாதிரி நதி ஓடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாடியில் என்னோட ரூம், நல்லா ஹைட்டான இருக்கிற ரூம் எனக்கு. 1 மாதம் சாத்துர் மாதம் அங்கே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். வெரைட்டியாக கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, போன 2 நாள் இருந்த முதல் நாள் சாப்பிட்டேன். 2வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரதத்துக்காக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டில் பாதியாக கம்மி பண்ணேன். 3வது நாள்லேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 மாத விரதம், 1 கவலம் 2 கவலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இறக்குறது. சாந்திராயண விரதத்தை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்தோன்னே அங்கே இருக்கிற மடாதிபதி வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டான வேதாந்தி, சாதனாசதன் அப்படின்னு ரிஷி இதில் ஹரித்வாரில் ஒரு பெரிய ஆசிரமம். கணேசானந்த கிரின்னு ஒரு சுவாமி, கணேசானந்த புரி அப்படின்னு அவரோட சிஷ்யர். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் வேதாந்தத்தில் வந்து ரொம்ப ஊறி போகிறவங்க. 70-80 வருஷமா சன்னியாச ஜீவனம் மட்டுமே. அந்த சாதனானந்தகிரின்றவர் தான் மடாதிபதி அந்த அந்த ஆசிரமத்துக்கு. ரொம்ப தங்கமான ஒரு பர்சன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட வரவே இல்லைன்னா, இந்த சாமியை சாப்பிடவே வரதில்லை அப்படின்னு யாரோ சொன்னாங்க. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காரு அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க. சாமி விரதத்தில் இருக்காரு, அதனால தான் சாப்பிட வரதில்லை. விரதமா சாமி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இங்கெல்லாம் விரதம்லாம் இருக்கக்கூடாது சாமி, நல்லா சாப்பிடணும் சாமி, இந்த ஆசிரமம் கட்டி வச்சதே சாப்பிட்றதுக்கு தான் சாமி அப்படின்னாரு. சாப்பிட்றதுக்கு தான் கட்டி வச்சுனா? இல்லை சாமி, நான் விரதம் இருக்கேன், சங்கல்பம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன விரதம் அப்படின்னு சொன்னேன். சந்திராயண விரதம் போயிட்டு இருக்கு. சாந்திராயண விரதமா? ஆமா சாமி, சாந்திராயணம். அவர் சொல்றாரு, அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 85 வயசு அவருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாள் ஆச்சு சுவாமி ஆரம்பிச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா சுவாமி? 1 மாசம் விரதம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு என்கிட்ட. நான் வெறும் பாஷ்யத்துல மட்டும், சங்கர பாஷ்யத்துல மட்டும்தான் தபஸ்ன்ற இடத்துலலாம் சங்கராச்சாரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபஸ்ன்னு போட்டு கிருச்சிர சாந்திராயணாதி அப்படின்னு எழுதுவார். தபஸ்னா என்ன அப்படின்னா கிருச்சிர விரதங்கள், சாந்திராயண விரதங்கள் அப்படின்னு வார்த்தையில இருக்கு. நான் வந்து பால சன்னியாசி சுவாமி, நான் 20, 18, 15, 16 வயசுலாம் சன்னியாசி ஆயிட்டேன். பல வருஷங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாந்திராயண விரதம், கிருச்சிர சாந்திராயணன்னு அநேக முறை நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வயசுல நான் 70 வருஷம் இந்த சன்னியாச ஜீவனத்துல முதல் பர்சன் சாந்திராயண விரதம் இருக்கிற முதல் பர்சன் நான் உங்களை தான் சாமி பார்க்குறேன் அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்து ஹரித்வாரில் ஏகப்பட்ட சாதுக்கள், ஹரித்வார், ரிஷிகேஷ், காசிலாம் சுற்றியிருக்கேன். இது வரைக்கும் சாந்திராயண விரதம் அனுஷ்டானம் பண்ற ஒருத்தரையும் நான் பார்க்கல அப்படின்னு. அடிச்சா இது பார்க்கல அப்படின்னு அவருக்கு வந்து திட்டுறாரு. பாருங்க, இந்த சரீரத்தை வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. அவர் கொஞ்சம் நல்ல ஸ்தூல சரீரம், அவரோட கொஞ்சம் குண்டா இருப்பார். பாருங்க, இந்த சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. 85 வயசு வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கேன். ஐயோ இப்படி பண்ணி வச்சிருக்கனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலையா என்கிட்ட அடிச்சுக்கிறார். ஐயோ இது மாதிரி கெடுத்து வச்சிருக்கனே சாமி, எனக்கு முன்னாடியே நீங்க வந்துடக்கூடாதா? உங்களை மாதிரி ஒருத்தர் நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் இருந்திருப்பேனே சுவாமி அப்படின்னு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாத்துர் இந்த அந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்குள்ளாரையே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? சாந்திராயண விரதம் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாளைக்கு என்கிட்ட கேட்டார் என்னென்னலாம் விரதம் இருக்கு அப்படின்னு.
நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீட்டெயிலா வந்து விரதங்கள் எல்லாத்தையும் சொன்னோன்னு ஒரு 10 நாளுக்குள்ளார அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் விரதத்துக்கு வந்துட்டார். ஏன்னா இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் மூங் தால் இருக்குல்ல, பச்சை பயிர், பச்சை பயிர் மட்டும்தான் ஒரு கப்பு பச்சை பயிரும் ஒரு ரொட்டியோ ஏதோ வெறும் எல்லாத்தையும் நிப்பாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் வெறும் பச்சை பயிர் மட்டும் கொஞ்சம் இருக்கிறது, இவ்வளவுதான் அப்படின்னு டோட்டலா நிப்பாட்டி வந்துட்டார். இப்ப நம்ம சொல்லாம இருந்திருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன இருக்காது, அவர் கடைசி வரைக்கும் செத்து சாவர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதங்கள்லாம் எதுவும் இல்லாம சாப்பிட்டு போகியாவே இருந்திருப்பார். நான் இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சிஷ்யர் வந்து அங்கேயேதான் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆரம்பிச்சதை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த விரதத்தை சொன்னதுனால இப்ப நான் திருவண்ணாமலையில வந்ததுக்கு பிறகு வரைக்கும் என்னோட சிஷ்யர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஆரம்பிச்சு வச்சது ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பேர் இந்த விரதங்களை எல்லாத்தையும் வெரைட்டியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றது எதுக்கு அப்படின்னா, எனக்கு பெருமைக்காக நான் இதை சொல்லலை, நீங்க பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த விரதங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றது. ஏகாதசி விரதம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா நான் ஏகாதசி விரதத்தை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஸ்டார்டிங் எண்ட் எல்லாம் போட்டு அனுப்புறல. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இருக்கணும்ன்றதுக்காக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமையா பேசிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஏன்னா பெருமையா பேசுறதுனால ஏதாவது நமக்கு வந்து மார்க் ஏதாவது கிடைக்குமா? மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கக்கூடாது. நான் சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்வத்துக்காக நான் சொல்றது இல்லை. நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி வரவங்க இது மாதிரி பண்ண முடியும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. அப்போ இல்லை அப்படின்னா நமக்கு ஆதர்ஷம்னு ஒண்ணு இல்லாம போயிடும். இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா மித்து, இதெல்லாம் மித்து அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஏதோ இருந்தாங்க போல இருக்கு. இப்ப நீங்க யோக சூத்திரம் படிக்கலைன்னா புராணங்கள் ஏதாவது எடுத்து படிச்சீங்கன்னா என்ன தோணுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? புராணத்துல கதை எழுதி வச்சிருக்கான்ட்டு போயிருவீங்க. இந்த யோகிகள்லாம் இப்படி இருந்தாங்க, வானத்துல இருந்து தேவர்கள் வந்தாங்க, திலோத்தமா வந்தாங்க, ஊர்வசி ரம்பா ஊர்வசிலாம் வந்தாங்க, தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல நடந்திருக்கும் போல இருக்கு. நமக்கு வந்து சம்பந்தமே இல்லை, ஏதோ கதை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணும்போது கூட இது எல்லாமே சம்பவிக்கும். அப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும் போது அந்தந்த எதிரிகள் வருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளார போகும்போது தான், நீங்க வெளியிலேயே இருக்கீங்க, இன்னும் ஸ்டேஜுக்குள்ளாரே வரல அப்படின்னா எதிரியே இருக்க மாட்டாங்க. தேவர்களோட ஏரியாக்குள்ளார போகும்போது தான் தேவர்கள் வந்து நமக்கு எதிராக இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்றதுக்காக வருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் கூட நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. ஞாபகம் வச்சுக்கணும், அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராகியத்தை நல்ல முறையில ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியார் சொல்றாரு என்ன நடக்கும், கர்வம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்மயாத். ஸ்மயாத் அப்படின்னா கர்வத்தினால் என்ன நடக்கும்? அயம் ஸ்மயாத், இந்த கர்வத்தினால சுஸ்திதம் மன்யதையா, நமக்கு என்ன நினைப்பு வந்துடும் தெரியுங்களா? நான் ரொம்ப பெரிய இடத்தை அடைஞ்சிட்டேன், நான் பெரிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றாச்சு, நான் தபஸ்ல பெரிய ஆளா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேன். சுஸ்திதம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுஸ்திதம் அப்படின்னு நல்லா என்னுடைய பிளேஸ்ல ஸ்திரமாயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மன்யதையா, இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும் உள்ளுக்குள்ளார. இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? அகங்காரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். வந்ததுக்கு பிறகு மிருத்யுனா கேசேஷு கிரகீதம் இவ ஆத்மானம் ந பவிஷ்யதி, அவனுக்குள்ளார என்ன ஆயிடுன்னு தெரியுங்களா? ஏற்கனவே பாஷி வந்துருச்சு. அது மாதிரி பாஷ்யத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடுமையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. யம தர்மராஜா, ஆமா வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. ஏதோ ஒரு பாஷ்யத்துல வந்துச்சு. என்ன பாஷ்யத்துல? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்திருக்கு. இங்கேயே பாஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிருத்யுவை பத்தி பேசும்போது வந்துச்சு, அபினிவேஷத்தை பத்தி பேசும்போது வந்துச்சா என்னன்னு தெரியல. யம தர்மராஜா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பிடரியையும் பிடிச்சுக்கிட்டு குடுமையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறார் அப்படின்னு வந்துச்சு. நம்ம இப்போ நம்மளோட குடுமி யார் கையில இருக்கு? நம்மளோட குடுமி, எல்லாத்தோட குடுமையும் இந்த இடத்துல இருக்கிற குடுமையை பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், யாரும் ஆக்ஷனே பண்ண முடியாது. அந்த முயல் இது பூனைக்குட்டி இருக்குல்ல, இந்த பூனைக்குட்டியை இப்படி தலையில பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா அவ்வளவுதான் நிற்கும். அப்படியே ரெண்டு கால் இப்படி போயிடும், ரெண்டு கை இப்படி போயிடும்.
அது ஆக்ஷனே பண்ண முடியாது, வேற எங்கேயும் பிடிக்கக்கூடாது. இதே மாதிரி மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தலைமுடியை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பின்பக்கம், நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு முக்கியமான சொல்லுவோம், நீச்சல் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது தண்ணியில மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா முன்னாடி போய் பிடிக்க மாட்டாங்க. முன்னாடி போய் பிடிச்சாங்கன்னா அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சிப்பாங்க, முடிஞ்சு போச்சு, சேர்த்து போக வேண்டியதுதான். அப்ப ரெஸ்கியூக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா தலைமுடிய போய் கரெக்டா பிடிப்பாங்க. தலைமுடிய பிடிச்சோன்னு இவனால எப்படி பூனை வந்து ஆக்ஷன் பண்ண முடியாம போயிடுமோ அது மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியாம போயிடும். இப்ப நம்மளோட தலைமுடி எல்லாம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கேசம் எல்லாம் பிடிச்சிட்டு உச்சி குடிமையை பிடிச்சுக்கிட்டு யம தர்மராஜா இருக்கார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஜோனுக்கு வந்துட்டேன், நான் வந்து மதுமதி பூமியை மிதிச்சுட்டு ரிதம்பராவை வச்சுட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஒரு எண்ணம், தப்பான எண்ணம் தோன்றிவிடும். மிருத்யுனா கேசேஷு கிரஹீதம் இவ ஆத்மானம் ந பவிஷ்யதி. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்துடும், இப்பெல்லாம் தெரியும் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிருத்யு பிடிச்சிருக்கான், எப்ப வேணாலும் அந்த உச்சி குடுமை என்ன பண்ணுவான், டும் பிளக் பண்ற மாதிரி, ஒரு செடியை வந்து பாத்தீங்கன்னா புடுங்குற மாதிரி நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டை எடுத்துருவான், எப்போன்னு தெரியாது. இப்ப நமக்கு கவனம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு யோகிக்கு என்ன இருக்கணும், இந்த கவனம் இருக்கணும், எப்ப வேணாலும் என் உயிர் போயிடும், என்னோட மிருத்யு வந்து பாத்தீங்கன்னா என் தலையை பிடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இப்ப இருப்போம். ஆனா இந்த கர்வம் உள்ள வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடும் அப்படின்னா, என் தலையோட கேசத்தை மிருத்யு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். அந்த கவனக்குறைவு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். வந்த பிறகு என்ன ஆகும், ததாச்ச அஸ்ய சித்ராந்தர பிரேக்ஷி. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நடுவுல ஒரு ஸ்பேஸ், ஒரு சித்திரம்னா ஒரு கேப் கிடைக்கும். இது மாதிரி அலர்ட்டா இல்லை அப்படின்னா பிரமாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். பிரமாதோ வை மிருத்யுஹு. சனத் சுஜாத்தியத்துல வந்து சனத்குமாரர் வந்து திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருத்யுனா எதுப்பா அப்படின்னா கவனக்குறைவு தான் மிருத்யு. நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவு உண்டாச்சுனாலும் அது கவனக்குறைவுல என்ன ஆகணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் ஓட்டத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னா, ஓடுறதுல இருந்து கொஞ்சம் நிப்பாட்டுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். அந்த ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு யோகத்துல நடக்கிற ஒரு சித்திரம், ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ்ல என்ன ஆகும், ததாச்ச அஸ்ய சித்ராந்தர பிரேக்ஷி. அதுக்குள்ளார அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்தோம். அந்த சின்ன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் மிருத்யு என் தலையை பிடிச்சிருக்காரு, எப்ப வேணாலும் என்னை தூக்கிடுவாருன்றத மறந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வ பார்வையானது உண்டாயிடும். நித்தியம் எத்தனை உபச்சரியக பிரமாதோ லப்த விவரக. அப்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் எத்தனோபச்சரியக, நம்ம அது மாதிரி ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா அவன் ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, இது வரைக்கும் மிருத்யுவை தாண்டி போகணும்னு பண்ணிக்கிட்டு இருந்தவன் இந்த தேவர்கள்லாம் வந்து 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 இன்விடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் நினைச்சுப்பான் தன்னை ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு. அப்ப மெதுவா உங்களுடைய நித்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த எத்தனை இருக்குல்ல முயற்சி, எத்தனைனா முயற்சி, டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அபியாசத்தோட முயற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உபச்சரியகா பிரமாதோ லப்த விவரகா, அந்த இடத்துல ஒரு பிரமாதமானது, பிரமாதம்னு என்ன அர்த்தம், கவனக்குறைவு. பிரமாதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, கர்த்தவியத்துல இருந்து விலகுதல். தான் பண்ண வேண்டிய அபியாசத்திலிருந்து இவன் என்ன ஆவான், கொஞ்சம் லூஸ் ஆயிடுவான். இன்னும் போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் இருக்குன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு வந்துடும், அலட்சியம் வந்துடும். நான் என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு கவனக்குறைவு வந்தோடனே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பிரமாதோ லப்த விவரக, மெதுவா நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நழுவி விடுகிறீங்க. அந்த நழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் சொல்றாரு, ததக புனர் கிளேஷானுத்தம்ப பவிஷ்யதி
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் நீங்க கொஞ்சம் கேப் விட்டாலும் மாயா உள்ள வந்துடும். மாயா உள்ள வந்தவன மாத்திரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா திரும்பவும் இந்த கிளேஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும். கிளேஷ கிளேஷ அனுத்தம்ப பவிஷ்யத், திரும்பவும் மறுபடியும் கிளேஷங்களானது அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷங்கள் எல்லாம் அந்த கவனக்குறைவுன்ற ஒரு சின்ன கேப்ல திரும்ப எல்லாம் வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ததக புனர் அனிஷ்ட பிரசங்க, திரும்பவும் கிளேஷம் வந்துருச்சு அப்படின்னா ஆசை வந்துடும், துவேஷம் வந்துடும், மரண பயம் வந்துடும். பலூன்ல இருந்த காத்தெல்லாம் போன மாதிரி நீங்க பழைய மாதிரியே சம்சாரியா ஆயிடுவேன். யோகி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பர்சனா ஆகிவிடுவான். அதனால புனர் அனிஷ்ட பிரசங்க, திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மேல ஏறிக்கிட்டு இருந்தவன் கீழே இறங்கிடுவான், திரும்ப சம்சாரியா பாப்பங்களை பண்ண ஆரம்பிச்சிருவான், திரும்ப ஜென்மத்துக்குள்ளார வந்துடுவான். அதனால ஏவம் அஸ்ய, ஆகையினால் ஏவம் இந்த விதமா அந்த யோகிக்கு சங்க ஸ்மய ஸ்மயவ் சங்க ஸ்மயவ் அகுர்வதோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகிக்கு வந்து இப்ப நான் சொல்ற மாதிரியே சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைல்ல. இப்போ யாரு பேசுறா இதை பத்திலாம்? இப்போ ஏன் அப்படின்னா ஆமா படம்லாம் இருக்கு, நம்ம படமா பார்த்துட்டு போயிட்டோம், எங்கேயாவது கதையெல்லாம் கேட்டோம், கதையெல்லாம் கேட்டுடுறோம். நமக்கு இது சம்பவிக்கும் அப்படின்னு யாரும் சொல்லித்தரதில்லை. ஏன்னா புரிஞ்சா போதும்னு சொல்லியாச்சு. யாரும் பண்றதே இல்லை. இல்லை யாரும் பண்ணுவாங்க போல இருக்கு, எங்கேயோ பண்ணாங்க போல இருக்கு, புராணத்துல படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், நம்ம எதுக்கு பண்ண போறோம் இது அப்படின்னு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இதை யோசிக்கிறதே இல்லை. ரமணர் போய் உட்கார்ந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்குலாம் என்ன இடைஞ்சல்லாம் வந்திருக்கும், காட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்தா என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் வரும், மனசுக்குள்ளார வெளியில ட்ரபிள் வராது, உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் வரும், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், யாரும் இதை பத்தி பேசுறதே இல்லை. கண்ணமுடி உட்காரணும்னு யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. அப்ப என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனா ஏவம் இந்த விதமா ஒரு யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு, நீ போகும்போது இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும் அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்து வந்தோட அஸ்ய சங்க ஸ்மயம் ஸ்மயவ் அகுர்வதா, யாரு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை அடையாமல், தேவர்கள் வந்து ஆசை காட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படாமல், அதே நேரத்துல கர்வத்தையும் அடையாமல் யார் இருக்கானோ அப்படி இருக்கிறவனுக்கு பாவித்தோ அர்த்தோ, அவன் பாவிக்க வேண்டிய விஷயம் எது, அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரித்தம்பரால இருக்கிறவன் சானந்தத்துக்கு போவான், சானந்தத்துல இருக்கிறவன் சாஸ்மிதாவை பாவனை பண்ணுவான், சாஸ்மிதாவில் இருக்கிறவன் 96-97% பிராத்திப தரிசனத்துக்கு போவான், அதுல இருந்து 98% சத்துவகுணம் இருக்கிற பரம்பிரசங்கியானத்துக்கு போவான். அங்கேயும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுவான், ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் பூத்த ஜெயம் நடக்கும், பூத்த ஜெயத்தையும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் விகரண பாவம்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் இல்லாமலேயே அனைத்தையும் அறிகிற சர்வஜத்துவம் கிடைக்கும், அந்த சர்வஜத்துவத்தையும் யூஸ் பண்ண மாட்டான், கன்சியூம் பண்ண மாட்டான். அப்படி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாமல் கர்வம் இல்லாமல் ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அடுத்த இலக்கு என்னன்றதுல மட்டும் கவனமா என்னது பாவித்தோ அர்த்தோ திருடீ பவிஷ்யதி. யாரு வந்து பாத்தீங்கன்னா கர்வத்தை அடையாமல் ஆசை இல்லாமல் இருக்கானோ அவன் பாவிக்க வேண்டிய அவனோட அடுத்த ஸ்டெப் என்னவோ அந்த தியான விஷயம் நல்ல திருடத்தன்மையை அடைகின்றது. அதனால பாவனீயஸ்ச அர்த்தோ அபிமுகி பவிஷ்யதி இது. எதை நான் ஃபியூச்சர்ல பாவிக்கணுமோ, எது நிர்விகல்ப சமாதி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை தான் நான் அடையணும், இது எல்லாம் மாயாமயம், அதனால இந்த பக்கம் நான் பார்க்கவே கூடாது, இது எல்லாம் மாயா பண்ற வேலை, லீலா சேஷ்டா இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பக்கம் திரும்பாமையே அவன் என்ன பண்றான், பாவனீயஸ்ச அர்த்தம். எதை பாவிக்கணும் அப்படின்னா அகம் 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 அகம்ன்ற தன்னையே பாவிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான், தான் 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 தான்லயே பாவிச்சு 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 இங்க வெளியில இருக்கக்கூடிய மாயாமயமான எந்த விஷயத்தையும் பார்க்காத என்ன பண்றான், அவன் வந்து ஆகின்றான். இவ்வாறு அபிமுகி பவதி அப்படின்னா அந்த எதை பாவிக்கணுமோ அந்த சமாதி விஷயத்திலேயே மனம் குவிந்தவனாக ஆகின்றான் அப்படின்னு முடியும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா எது வரைக்கும் வைராக்கியம், தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த சித்தம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி இந்த மாயா 100% டிஸ்கனெக்ட் ஆகிற வரைக்கும் அபியாசத்தை பண்ணிக்கிட்டே வைராக்கியத்தை பூரணமா கொண்டு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை
அடைய முடியும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா பரமபத விளையாட்டுல பாம்பு கீழே கொண்டு வந்து விடுற மாதிரி திரும்ப சம்சாரத்தை அடைஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட 51வது சூத்திரம் முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கு பிறகு 52வது சூத்திரம் ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான சூத்திரம் ஆரம்பிக்க போகுது. 52 வந்துருங்க. க்ஷண தத்க்ரமயோகோ க்ஷண தத்க்ரமயோகோ சம்யமாத் க்ஷண தத்க்ரமயோகோ சம்யமாத் விவேகஜம் ஞானம் விவேகஜம் ஞானம். க்ஷணம் க்ஷணம்னா என்ன அர்த்தம்? நொடி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோமா? செகண்ட். இதென்ன சொல்றோம்? இவ்வளவுதான். இதுக்கு பேர் க்ஷணம் அப்படின்னு பேர். இந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நொடி சேர்ந்தா ஒரு நிமிஷம்? 60 நொடியா? 60 நொடியா? அதோட என்னோடதுலாம் அதோட மைனூட்டா காட்டுது. ஆனா என்னோட டைமர்ல வேகமா ஓடுது. டைமர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேகமா ஓடுது. இல்ல நம்ம டைமர் எல்லாத்தோட டைமர்லயே அப்படிதான். நீங்க டைமரை போட்டு பாருங்க. 2 டைமர்லயே 2 விதமான டைமர் இருக்கு. இந்த ஒரு செகண்ட்ல கூட இன்னும் வேகமா ஓடுற ஒரு இது இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது என்ன அளவு சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. 1 செகண்ட் 60. 1 செகண்ட் 60 பிரிச்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷணம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா க்ஷணத்துக்கு நம்ம நொடின்னு சொல்றோம். ஆக்சுவலா இல்ல, நொடி இல்ல. நம்ம பிரயோகம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா க்ஷண நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 செகண்ட் நேரம் அப்படின்னு. ஆனா பாஷ்யத்துல அப்படி சொல்லல. சரி, நம்ம வச்சுப்போமே க்ஷணம் ஒரு க்ஷண நேரம். இல்ல, அது சொல்ல போறாரு. வெயிட் பண்ணுங்க. என்ன பாஷ்யத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஒரு க்ஷண நேரம் கண்ணமைக்கிற நேரம், ஒரு க்ஷண நேரம் கண்ணமைக்கிற நேரம் நம்ம சொல்றோம். அப்போ அந்த க்ஷணத்தையும் அதே மாதிரி அந்த க்ஷணம் தொடர்ந்து வரும்போதுதான் நிமிஷமா மாறுது. அது தொடர்ந்து வரும்போதுதான் மணியா மாறுது. 1 மணி நேரம் சொல்றோம், 2 மணி நேரம். அது தொடர்ந்து வரும்போதுதான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகல் பொழுது, ஒரு இரவு பொழுது. அது தொடர்ந்து வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்சம், சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் ஆகுது. அப்புறம் அது தொடர்ந்து வரும்போதுதான் மாசம் ஆகுது. அது தொடர்ந்து வரும்போதுதான் வருஷமாகுது. அது தொடர்ந்து வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா யுகங்களா அப்படியே பரிணமிக்குது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோடதுன்னா க்ஷணம். அந்த க்ஷணம் வரிசையா வரக்கூடிய கிரமம், க்ஷணத்தோட வரிசை கிரமம் தான் காலம்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு க்ஷணத்திலையும் அந்த க்ஷணத்தோட கிரமத்திலையும் வரிசையையும் யார் வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் செய்கின்றார்களோ, தியானம் பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா விவேகஜம் ஞானம். விவேக ஞானமானது, விவேகத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞானமானது உண்டாகிறது. விவேகஜம்னா என்ன? விவேகம். அந்நியதாக்கியாதி விவேகம். மாயாவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொல்றோம், மாயாவும் காலமும் வேறு வேறு இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நான் டெய்லி என்ன பண்றேன்னு தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வேலையே அதுதான். இந்த காலத்தை எப்படியாவது பிடிச்சிடலாம் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தோத்து போயிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் காலத்தை பிடிக்க முடியல. ஆனா புத்தி என்ன ஆகுது தெரியுங்களா உங்களுக்கு? புத்தி வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ற சாமர்த்தியம் அதிகமாயிட்டே போகுது. காலத்தை வந்து நான் இப்ப என்ன பண்றேன், காலையில ஏர்லி மார்னிங் பெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆனோன்னு நான் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டம். நேற்று இன்னைக்கு ஒரு 2-3 நாள் ரொம்ப நல்லா ஸ்பஷ்டமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேக்கப் ஆனோன்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து கிளியரா அது அப்படியே மைன்யூட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். காலம் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்ப்பேன். நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்குவேன். டைம் பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து என்னோட யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான சாதனை, என்னோட சாதனை வந்து பார்த்தீங்கன்னா சமயம்னா என்ன, காலம்னா என்ன, இதை தான் முதல் தியானம் எனக்கு நடக்கிறது. இதை நடந்து 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 என்ன ஆகிடும், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று தூங்கி போயிடுவேன். பார்த்துக்கிட்டே இருந்து என்ன ஆயிடுறேன்னா தூங்கி போயிடுறேன். ஏன் தூங்கி போறேன் அப்படின்னா காலமும் அவித்யாவும் வேறு வேறு இல்லை. அப்ப அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம்யமம் பண்ண ஆரம்பிச்சு மெதுவா ஹோல்டு கிடைச்சதுன்னா, நான் இப்போ உங்களுக்கு 2 கையும் தூக்கி சொல்றேன், எனக்கு ஹோல்டு கிடைக்கல, நான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
என்னால வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ண முடியல, என்னால வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியல, இந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியாம நான் இருக்கேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பண்றேன். ஏன் தெரியுங்களா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட மாதிரி, நீச்சல் அடிக்க கத்துக்கிட்ட மாதிரி இதுவும் ஹோல்டுக்கு வந்துடும். ஆனா அவ்வளவு ஈஸியா வராது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை பண்ண 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 சம்யமம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகஜம் ஞானம் பவதி. விவேக ஞானமானது உண்டாகுது. ஆத்ம அனாத்ம விவேக ஞானமானது உண்டாகுது. அனாத்மான்னு சொல்லக்கூடியது எதுனா அவித்யா. அவித்யான்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசமா காலமா வஸ்துவா வெளிப்படுது. தேசமும் காலமும் ஒரு வஸ்துக்கு மேல டிராவல் பண்றது. அப்போ தேசத்தையும் காலத்தையும் வஸ்துவையும் பிரிக்க முடியாது. ஒரு பக்கம் நீங்க வஸ்துவை வச்சுக்கிட்டு ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வச்சுக்கிட்டு விவேகம் பண்ணலாம். காலத்தை பண்ணினாலும் வஸ்துவை பண்ணினாலும் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இப்ப என்ன சமயம்? இப்ப என்ன டைம்? எப்படி தெரியும்? கடிகாரத்தை பார்த்தீங்க. கடிகாரன்றது என்னது? வஸ்து. கடிகாரம் வஸ்து தானே, கடிகாரம் வஸ்து தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை தானே பார்த்து நம்ம டைம் சொல்றோம். இப்போ உங்க டைம் எங்க இருக்கு? கடிகாரத்தில் இருக்கு, வஸ்துல இருக்கு. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வாட்சே இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க? சூரியனை பார்ப்பீங்களா? வானத்தை பார்ப்பீங்க, சூரியன் எங்க இருக்கான் அப்படின்னு. அப்போ எங்க டைம் எங்க இருக்கு? சூரியன்ல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல இருக்கீங்க, நைட்ல காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அப்போ எப்போ டைம் எப்படி பார்ப்பீங்க? சந்திரனை வச்சு. சந்திரன் இல்லாத போது எப்போ வெள்ளி முளைச்சுதோ அப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெள்ளி முளைச்சிருச்சு அப்படின்னா 5 மணி ஆயிடுச்சு, 4:30 மணி 5 மணிக்கு வெள்ளி முளைச்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு மேட்டரை தான் வச்சுருக்கீங்க. அப்போ இது பழசு அது பழசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு என்ன வயசாகுது ராதாமா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 65. எதை வச்சு சொல்றீங்க 65ன்னு? உங்க சரீரம், உங்க சரீரம். காலத்தை நீங்க பார்க்க முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. காலம் பார்க்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காலத்தை நீங்க பார்க்கல. உங்க தேகத்துக்கு வயசு, தேகத்துக்கு தான். தேகம் என்னது? மேட்டர். அப்போ ஒரு மேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்டரை டிபெண்ட் பண்ணி தான் தர்மின்னு ஏற்கனவே தர்மி பரிணாமம்னு பார்த்துருக்கோம். தர்மி பரிணாமத்தை சார்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மத்தை சார்ந்துதான் ஒரு காலம்ன்ற லட்சண பரிணாமம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசம்ன்ற அவஸ்தா பரிணாமம் நடக்கும். அடிச்சா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூட்ல விவேகம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ரூட்ல வெறும் வஸ்துவை வச்சுக்கிட்டே நம்ம இன்னைக்கு காலையில பாக்குறோம்ல, திருஷ்யம் திரஷ்டா, திருஷ்யம் திரஷ்டா. திருஷ்யம் திரஷ்டா பாக்குறது எதை வச்சு பாக்குறீங்க? தர்மத்தை வச்சு பாக்குறீங்க. வஸ்துவை வச்சு இது பார்க்கப்படும் வஸ்து, நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து, நான் பார்ப்பவன் அப்படின்னு உங்களுக்கு விவேகம் உண்டாகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சட்டிலா ஆகுறீங்க அப்படின்னா காலத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்க்க போறீங்க. காலம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவை காட்டிலும் ரொம்ப சட்டிலா இருக்கிறது. வஸ்துவ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல, கண்ணுக்கு முன்னாடி தெரியறத வச்சுக்கிட்டு நீங்க வேற நான் வேற நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியுது. இப்ப காலத்தை வந்து நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும், ரொம்ப சூக்ஷ்ம புத்தி தேவைப்படுது. அந்த காலத்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த அவித்யாவோட சட்டிலா இருக்கிற அந்த மூல பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 குணங்களால இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? காலமா பரிணமிக்குது. அதுதான் வஸ்துவா பரிணமிக்குது. முதல்லலாம் வஸ்துவை பார்த்து 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 வந்துட்டோம். இப்ப இந்திரியம் ஜெயிச்சாச்சு, பூத்தங்களை ஜெயிச்சாச்சு. அப்ப இந்திரியங்களை ஜெயிச்சு பூத்தங்களை ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களும் இல்லை, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் இல்லை. அப்ப அந்த டீப் ஸ்லீப்ல என்ன இருக்கு? இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? இல்ல அங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, அதானே நம்ம சொல்றோம். ஒண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர்.
அந்த அவ்யாக்கிருதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேச காலு வஸ்து சூன்யம். தேச கால வஸ்து சூன்யம். அப்போ அந்த அவித்யாவோட லட்சணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலஸ்வரூப்பியா அந்த இடத்துல காலம் இல்லாததா வெளிப்படாத காலமா அங்க வந்து அவித்யா இருக்கு. அப்போ நீங்க பரம்பிரசங்கியானம் வந்ததுக்கு பிறகு நீங்க திரஷ்டாதிருஷ்யம்னு வஸ்துவை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்கன்னா வஸ்துவே இருக்காதங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாத காலரூபியா பாத்தீங்க அப்படின்னா அந்த அவ்யாக்கிருத்தம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா பார்க்கணும். புத்தி அந்த அளவு ஷார்ப் ஆகணும். அப்படி ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகஜம் ஞானமானது, நீங்க காலத்தையே பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகிவிடும் அப்படின்னு விவேகஜ ஞானம். அப்போ இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், வஸ்துவோட பத்தின விவேகஜம் ஞானம் முடிஞ்சு போச்சு. பரம்பிரசங்கியானத்துல இருக்கக்கூடிய ஞானம் காலரூபியா இருக்கிற அவித்யாவை பத்தி விவேகமானது உண்டாகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், யதா அபகர்ஷ பரியந்தம் திரவியம் பரமாணுகு. நம்ம ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டு கம்மி பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா என்ன எது வரைக்கும் கம்மி பண்ண முடியும்? குறைச்சிக்கிட்டே போறோம். பார்ட்டிக்கலை பாத்தீங்கன்னா பெருசு சின்னது 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 சின்னதுன்னு கம்மி ஆகிட்டே போறோம். கடைசி பார்ட்டிக்கலா நம்ம எதை பார்த்துருக்கோம்? பரமாணு. பரமாணுன்னு லாஸ்ட் பார்ட்டிக்கல் நம்ம பார்த்தது. அதுக்குள்ளார நிறைய இருக்கு. ஆனா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பரமாணு. இந்த ஆகாசம் பெருசு, ஆகாசத்தோட சின்னது வாயு, வாயுவோட சின்னது பாத்தீங்கன்னா அக்னி, அக்னியோட சின்னது ஜலம், ஜலத்தோட சின்னது பிருத்திவி, பிருத்திவியோட சின்னது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை பிரேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா 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 ஒரு வஸ்துவை பிரேக் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது பரமாணு கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப லீஸ்டான ஒரு சின்ன ஐட்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பரமாணு. அதன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது, யதா அபகர்ஷ பரியந்தம் திரவியம். அபகர்ஷம் அப்படின்னா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா, பிரேக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, உடைச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில மிச்சம் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் எதுவோ அது அந்த திரவியத்துக்கு பேர், அந்த மேட்டருக்கு பேர் என்ன பேரு? பரமாணு. ஆயிடுச்சா? திரவியத்தை நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதே மாதிரி ஏவம் அது போலவே பரம அபகர்ஷ பரியந்த காலக. அப்ப மேட்டரை நம்ம எப்படி பண்ணி பரமாணு வந்தோமோ அதே மாதிரி பெரிய காலம்னா என்னது? யுகம், சதுர்யுகம், 42,32,32,000 42,30,000 வருஷம். 4,32,000 4,32,000 ஆமா 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அதுக்கு மேலாம் போகாது. 864 கோடி வருஷம் பிரம்மாவோட ஒரு பகல், ஒரு இரவு அப்படின்னு. அப்ப 4 சதுர்யுகத்துல இருந்து ஆரம்பிங்களேன். சதுர்யுகத்தோட காலம் 43,20,000 வருஷம். அதுல கலியுகத்துல இப்ப நம்ம இருக்கோம். கலியுகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கால அளவு? 43,32,000 வருஷம். 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம் கலியுகம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா வருஷம் எத்தனை வருஷம்? 4,32,000 வருஷத்துல ஒரு வருஷத்தை கணக்கு பண்ணுங்க. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா 365 நாள். ஒரு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல ஒரு மணின்றது எவ்வளோ? 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா சின்னதுன்னு எடுத்தா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அந்த 60 செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்துங்க. ஒரு செகண்ட் ஆமா அந்த சியா சரி பீக்கோ செகண்டா சரி. அப்போ அதோட செகண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா காலத்தை கம்மி பண்ணி வந்துகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில எது கிடைக்குமோ அந்த கடைசி கால அளவுக்கு என்ன பேருனா க்ஷணம் அப்படின்னு பேரு. இவங்க சொல்ற அளவு நம்ம போய் பார்க்கணும். க்ஷணம்னா இப்ப நம்ம மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கும் இந்த க்ஷணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஈக்குவலா என்னன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரியல, முடிஞ்சா யூடியூப்ல ஏதாவது கூகுள் குருட்ட போய் கேட்டு தெரிஞ்சுங்க.
சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். க்ஷணம்ன்றதும் இந்த மாடர்ன் சயின்ஸ்ல என்ன டைம் சொல்றாங்கன்றத பாத்துங்க. அப்ப காலத்துல ரொம்ப லீஸ்ட் காலம் எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் அப்படின்னு கொண்டு வரோம். யாவத்தாவா சமயேன சலிதக பரமாணுகு, இதான் டெஃபினிஷன். என்ன சொல்லுது அப்படின்னா, க்ஷணம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, மேட்டர் டிபெண்ட் பண்ணி தானே காலம். ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்றாரு. ஐன்ஸ்டீன் சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன்ல ஒரு காலம், இங்க பூமியில ஒரு காலம். சந்திரனோட சுத்திர வேகத்தை வச்சுக்கிட்டு சந்திரன்ல வேற காலம், இந்த பூமி சுத்துறதை வச்சுக்கிட்டு பூமியில வேற காலம். ஒவ்வொரு கிரகங்களும் சுத்துறதை வச்சுக்கிட்டு அந்தந்த கிரகங்கள்ல அந்தந்த காலம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது டிஃப்ரெண்ட். ஒரு ஒரு ஈசலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல ரெக்க முளைச்சி ஒரு நாள்ல செத்து போகுது, அதுக்கு வேற காலம். ஒரு கடல் ஆமைக்கு வந்து 400 வருஷங்கள் வாழும். ஆனா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் 400 வருஷம், நம்ம நிலையில இருந்து 400 வருஷம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு காலம் எவ்வளவு தெரியுங்களா? 100 வருஷம் தான். ஒரு எறும்புக்கு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பஜீவி நம்ம சொல்றோம், நம்ம லெவல்ல இருந்து அல்பஜீவி. ஆனா அதோட பாடியில இருந்து அது என்ன வாழுது? 100 வருஷம் அது வாழ்ந்தோம். அப்ப எல்லா ஜீவராசிகளும் அந்தந்த மேட்டர்ல வச்சுக்கிட்டு தான் காலத்தை நம்ம சொல்றோம். இப்ப காலத்தை சொல்லும் போது ஒரு பரமாணு இருக்கிறதுலயே சின்ன பார்ட்டிக்கல் பரமாணு ஒரு இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணும் போது இருக்கிற இடைவெளிக்கான காலம் எதுவோ அந்த காலம்தான் க்ஷணம் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சாரிய சொல்றார், யாவத்தாவா சமயேன சலிதக. அதான் ஐன்ஸ்டீனோட தியரி, எம்சி ஸ்கொயர். அதானே E=mc² வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இருக்குல்ல. ஆமா, ஃபார்முலாவே இருக்கு, அந்த டைமை பத்தி ஃபார்முலாலாம் இருக்கு, எடுத்து போட்டு பாத்துங்க. அப்ப என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரமாணு யாவத்தா சமயேன சலிதக, ஒரு சலிச்சுக்கிட்டு இருக்கிற பரமாணு. ஏன் பரமாணு சலிக்குது? ஏன் பரமாணு அசையுது? அதுக்குள்ளார 3 குணம் இருக்கு. அதுக்குள்ளார சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. அதனால அந்த பரமாணு கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த பரமாணு சலிக்கின்ற அந்த பரமாணு பூர்வதேசம் ஜஹ்யாத், தான் இருந்த இடத்தை விட்டுட்டு, பூர்வ தேசத்தை விட்டுட்டு உத்தர தேசம் உபசம்பத்யேத, வேற ஒரு இடத்தை அடையிறதுக்கு, அடுத்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குமோ சகாலக க்ஷணக வந்துச்சு பாருங்க. சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அது அப்படியே நம்ம பழைய பாஷ்யத்துல வந்தாச்சு. சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லியாச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா ஸ்பீடு, நம்ம ஒரு டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்பீடு தேவைப்படும் பாருங்களா. அந்த பொருளோட அந்த பொருளோட நிறைன்னு ஒன்று சொல்லுவோம், வெயிட். அந்த வெயிட்டு, அதுக்கப்புறம் அது டிராவல் பண்ற ஸ்பீடு, இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்தை அடையிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வேறுபடுது. வேகம், அதுக்கப்புறம் வந்து எடை. இந்த டிஸ்டன்ஸ் 3 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வேகம், அதுக்கப்புறம் அதோட வெயிட். இந்த 3த்தையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அந்த பரமாணு டிராவல் பண்ணுது. அப்படி டிராவல் பண்ணும் போது என்ன காலம் இருக்கோ அந்த காலத்துக்கு பேரு க்ஷணம் அப்படின்னு பேரு. சின்ன பார்ட்டிக்கல், சின்ன கால அளவு க்ஷணம் அப்படின்னு பேர். தத்து பிரவாக அவிச்சேதஸ்து கிரமக. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இருந்து அடுத்த இடத்தை அடையிறதுக்கு ஒரு க்ஷணம்னு சொல்றோம், மினிமம் காலம். அது தொடர்ந்து ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம்னு ஒவ்வொரு க்ஷணத்தோட தொடர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, கண்டினியூட்டி. அந்த கண்டினியூட்டிக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா க்ஷணத்தோட கிரமம் அப்படின்னு பேர், வரிசை கிரமம். அடிச்சா அது வந்து பாத்தீங்கன்னா க்ஷண தத்து கிரமயோர் நாஸ்தி வஸ்து சமாஹார இதி. ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி, ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி. ஒரு க்ஷணம் இன்னொரு க்ஷணத்தோட கூடாது, சேராது. இதுதான் இங்க சொல்லுது, க்ஷண தத்து கிரமயோர் நாஸ்தி வஸ்து சமாஹாரக.
இந்த 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 கிரமத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் 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 க்ஷணம்னு இருக்குல்ல. இப்ப நான் சொல்றேன், நொடி ஒரு அந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா டிக் 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 டிக்னு அசைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஒண்ணு இன்னொன்னுத்தோட சம்பந்தம் இருக்கா? ஒவ்வொரு நொடியும் என்னது அந்த இதுல காட்டுற நொடி டங் டிங் டிங் தனித்தனி தனித்தனி. இது எதுவுமே க்ஷணம்னு சொல்லக்கூடிய, ஆமா அதேதான் க்ஷணிக்க விஞ்ஞானம் தான் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி தான். க்ஷண தத்து கிரமயோர், அதுல இருக்க கிரமம் இருக்கே. 60 செகண்ட் முடிச்சோன்னா அதுக்கு பேர் தனித்தனி க்ஷணம். 60 செகண்டுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கோம்? நம்ம 60 செகண்டுக்கு ஒரு நிமிஷம்னு பேர் வச்சிருக்கோம். அந்த ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு கிரமம் அப்படின்னு பேர். ஆனா இதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷணங்கள் எல்லாம் வஸ்து சமாகார நாஸ்தி. இது எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு வஸ்துவா இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் தனி தனி தான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, பௌத்த மதத்துல க்ஷணிக்க விஞ்ஞானம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தாட்டும் தனித்தனின்னு வாங்க அவங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, க்ஷணிக்க விஞ்ஞானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இது நதின்னு நீங்க சொல்லும் போது நீங்க பார்த்த நதி வேற, இது நதின்னு சொல்லும் போது இருக்கிற நதி வேற. நீங்க பார்த்த நதி போயிடுச்சு. நீங்க இது அப்படின்னு சொல்லும் போதே அந்த நதியும் போயிடுச்சு. நதின்னு சொல்லும் போது நம்ம நதின்னு சொல்லி அவர் பார்க்கும் போது இருக்கிற நதி வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவாகம் போயிட்டே இருக்கு. காலம்ன்றது க்ஷணத்தோட பிரவாகம். ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி தனியாதான் இருக்கோ இல்லையா, அது எல்லாம் ஒண்ணு கூடி சமாகார வஸ்து நாஸ்தி. அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வஸ்துவாக இல்லை. இது புத்தி சமாகாரோ முகூர்த்த அகோராத்திராதயக. அப்ப காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கை இல்லை. காலம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, தனித்தனியானது. ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனி. ஆனா யாரு கூட்டி வச்சது அப்படின்னா தெளிவா சொல்றது, புத்தி சமாகாரம். இந்த புத்தி தான் என்ன பண்ணுது அப்படின்னா 60 செகண்ட்ஸ் சேர்ந்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு புத்தி என்ன பண்ணுது, ஒரு கேட்ச் பண்ணி வச்சிருக்கு. 60 நிமிஷங்கள் சேர்ந்தா 1 மணி நேரம். இந்த புத்தி தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த 60 நிமிஷங்கள் சேர்ந்தா 1 மணி நேரம், 24 மணி நேரம் சேர்ந்தா ஒரு அகோராத்திரம், ஒரு இரவு பகல். இது மாதிரி 15 இரவு பகல்கள் சேர்ந்தா ஒரு பட்சம். அது 2 பட்சம் சேர்ந்தா 1 மாசம். 6 மாசம் சேர்ந்தா உத்தராயணம், 6 மாசம் சேர்ந்தா தட்சிணாயனம், 1 வருஷம். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் சேர்ந்தா 4,32,000 வருஷம் சேர்ந்தா ஒரு கலியுகம். அதே 10 மடங்கு ஆச்சு அப்படின்னா 43,20,000 சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். இதெல்லாம் யாரு பண்ணி வச்சாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது, புத்தி சமாகாரோ. இந்த புத்தியில தான் ஒண்ணு கூடி காலம் இருக்க ஒழிய வாஸ்தவத்துல காலம் ஒன்றாக கூடவே கூடாது. க்ஷணம் க்ஷணம் க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் தனித்தனியானவை. சகலு அயம் காலோ, அப்படி இருக்கிற இந்த காலமானது வஸ்து சூன்யோ. எங்க படிச்ச மாதிரி இருக்குல்ல, வஸ்து சூன்யம் எங்க படிச்சோம்? விகல்பம். விகல்பத்துக்கு லட்சணம் என்னது? சப்தானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பக. சப்தானுபாதி அப்படின்னா சப்தம் இருக்கும். ஆகாச தாமரை சப்தம் இருக்கா? புரியுதா? ஆகாசம்னா புரியுதா? ஆமா ஆகாசம். தாமரைனா புரியுதா? ஆமா தாமரை. ஆகாச தாமரைனா ஆகாச தாமரை. ஆகாசத்துல இருக்க தாமரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஊர்ல கண்டுபிடிங்க, கடையா போய் ஏறி இறங்குங்க. ஆகாச தாமரை இருக்குமாச்சு? ஆகாச தாமரை இருக்கு. ஆகாச தாமரையா? வார்த்தை இருக்கு, சப்தம் இருக்கு. சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தமும் இருக்கு. ஆகாசம்னா அர்த்தம் இருக்கு, தாமரைனா அர்த்தம் இருக்கு. ஆகாச தாமரைனா ஆகாசத்துல இருக்கிற தாமரைன்னு அர்த்தமும் இருக்கு. ஆனா தேடி பார்த்தா நம்ம இந்த உலகத்துல ஆகாச தாமரைன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. முயல் கொம்பு, முயல் கொம்பு இருக்கு. முயல் இருக்கு, முயலோட கொம்பு, முயல் கொம்பு. அர்த்தம் தெரியுதா? ஆமா, முயலோட கொம்பு.
கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஊர்ல எங்க தேடினாலும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முயலுக்கு கொம்பே இருக்காது. ஆனா வஸ்து இருக்கா? சப்தம் இருக்கா? சப்தம் இருக்கு. சப்தத்தோட அர்த்தமும் புரியுது. ஆனா வஸ்து கிடைக்காது. அதே மாதிரி இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த இந்த 1 மணி நேரத்தை கையில பிடிச்சி காட்டுங்க பார்க்கலாம். காலத்தை பிடிச்சி காட்டலாம். இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், காலத்தை பிடிக்கிறதுல நான் தோத்து போயிட்டே இருக்கேன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? இது இன்னைக்கா நான் சொன்னேன்? நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன், நான் தோத்து போயிடுறேன், தூங்கி போயிடுவேன். தூங்கி போயிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு முடிச்சு பார்த்தா 5 நிமிஷம் தூங்குவேன் அப்படின்னு கண்ணு மூடுவேன். பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடும், 3/4 மணி நேரம் ஆயிடும். எப்படா போச்சுன்னே தெரியாது. நேற்று என்ன ஆச்சு தெரியுங்களா? நேற்று அப்படியே விபரீதம். நான் ரொம்ப நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைச்சிட்டு பாக்குறேன், பார்த்தா வந்து 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் கூட அதோட கம்மியாச்சு. என்னடா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது, ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி தெரியுது, கடைசியில பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆகலையே அப்படின்னு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. 5 நிமிஷம் தூங்குனேன்னு 1 மணி நேரம் தூங்கி போயிருக்கேன். ரொம்ப நேரம் தூங்குனேன்னு நினைச்சிட்டு பார்த்தா 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இது என்னது? காலத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியுதா அப்படின்னா, இந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நம்ம மணி, காலம்னு சொல்றது மணியா இருக்கட்டும், நிமிஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்சமா இருக்கட்டும், மாசமா இருக்கட்டும், வருஷமா இருக்கட்டும், யுகமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து சூன்யம். அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. யுகம் இல்லை, வருஷம் இல்லை, இரவு பகல் இல்லை, அதுக்கப்புறம் நிமிஷம் இல்லை, மணி இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி நிர்மாணக. வஸ்து சூன்யம், காலோ புத்தி நிர்மாணக. அப்ப யாரு கல்பனா பண்றா? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காலம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவோட விஷயம். இந்த மாயா எதுன்னு கேட்டா மனசு. இந்த மனசுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா காலத்தை நிர்மாணம் பண்ணுகிறது. புத்தின்ற இடத்துல எல்லாம் பக்கத்துல பிராக்கெட்ல மனசுன்னு போட்டுங்க. இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணம் பண்ணுகின்றது இந்த காலத்தை. அப்ப இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன். வாஸ்தவத்துல காலம்ன்றது என்னது? வஸ்து சூன்யம். அது வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானானு பாத்தி. ஆனா சப்தம் இருக்கா? ஆமா, நம்ம எல்லாம் சப்தத்தை வச்சுதான் விவகாரம் பண்றோம். 1 மணி நேரம் கிளாஸ், 1 நாள், 1 வருஷம், 6 மாசம், 1 பட்சம், 1 யுகம். பிரம்மாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகல் பொழுது 864 கோடி வருஷம், சகஸ்திர யுக பரியந்தம். இதெல்லாம் நம்ம சொல்றோமே சுவாமி, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட நிர்மாணம். விவகாரத்துக்காக நீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சொசைட்டி ஒரு விவகாரம் பண்றதுக்காக காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, காலமே சுபாவம் தான். ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கிறது காலமே என்னது? சுபாவம்னு என்ன அர்த்தம்? மாயா. காலமே மாயா சக்தி. என்ன நம்பர்? 1, 2ன்னு போட்டுங்க. 1, 2 ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் படிக்க போறோம், நம்ம படிக்க போறோம். அதனால அதெல்லாம் வந்துட போகுது. அப்ப வஸ்து சூன்யம். வஸ்து சூன்யம்னா மாயா வந்து வாஸ்தவத்துல மாயா. மாயா இருக்கா? இல்லாத இல்லையா? மாயான்றது ஒண்ணு இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலமும் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இருக்கா? ஆமா, சப்தம் இருக்கு. புரியுதா? ஆம், புரியுது. வருஷங்கள், காலங்கள் எல்லாம் புரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா பிடிக்கவே முடியாது. ஏன்னா அது மாதிரி வஸ்து இல்லவே இல்லை. ஆனா லௌகிகானாம் வித்தித தரிசினாம் தர்ஷனானாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தான அவஸ்தையில இருக்குமோ, வித்தான அவஸ்தைன்னு என்ன அர்த்தம்? பேக்கப் ஸ்டேட்ல இந்த விவகார தசையில இருக்கிறோம் நம்ம எல்லாம் லௌகிகமா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம், வித்தான தரிசிகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வஸ்து சுரூப இவ அவபாசத்தே. நமக்கு எப்படி தெரியுது தெரியுங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் ஒரு வஸ்து மாதிரியே நமக்கு தெரியுது. நம்ம அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலத்தை. நான் டைம் பாஸ் பண்றேன். நான் மண்ணாங்கட்டி ஓங்கி அறைய வேணா டைம் பாஸ் பண்றியா? முட்டாளே, ஒன்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. காலேன யாத்தா வயமேவ யாத்தா, கிருஷ்ணானி ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாகா. இதுல பர்திருஹரி வந்து பாத்தீங்கன்னா வைராகிய சதகத்தை சொல்றாரு, காலத்தை நம்ம கடத்தல சுவாமி, காலம் நம்மள பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, போ போ அப்படின்னு. ஆமா, நிறைய இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு.
இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, காலத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், லௌகிகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நிமிஷம், நொடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணி, அப்புறம் நாலு, வாரம், பட்சம், மாசம் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம ஒரு வஸ்து மாதிரி விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாஸ்தவத்துல காலம் என்பது வாஸ்தவத்துல பிடிக்க முடியாதது, மாயா சுபாவம் அப்படின்னு புரிஞ்சு. அப்ப இருக்கிறது எது சுவாமி அப்படின்னா க்ஷணம் மட்டும்தான் இருக்கு. யாராவது சொல்லுவாங்கல்ல, இப்ப நிறைய யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பி பிரசன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிகமா. இந்த 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 மாடர்ன் சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ற சப்தங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாருக்கும் பி பிரசன்டா, மூஞ்சிலே 4 குத்தணும், பி இந்த பிரசன்டா, பி பிரசன்ட், பி இந்த பிரசன்ட், இதெல்லாம் முடியவே முடியாது. பி பிரசன்ட்ன்றது என்ன தெரியுங்களா, ரொம்ப கஷ்டம். சாதாரணமா பயன்படுத்துறாங்க. ரிஷிகேஷ்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்காரங்க வராங்கல்ல, இங்கிலீஷ்காரங்க வரும்போதெல்லாம் ஆத்ம ஞானம்லாம் தேவையில்லை. பி பிரசன்ட், பி பிரசன்ட், பிரசன்ட்ல இருக்கு. பிரசன்ட்ல இருக்கிறதா, பிரசன்ட் என்ன தெரியுங்களா, பிரசன்ட்னா என்னது வாஸ்தவத்துல அப்படின்னா க்ஷணம், இவ்வளவுதான். இந்த க்ஷணம் க்ஷணம் க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணம் 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 இருக்கிறது. ஆனா லௌகிகத்துல இருக்கிறவங்களால நிக்க முடியுமா, நிக்க முடியாது. ஏன்னா க்ஷணத்தையே உங்களால பிடிக்க முடியாதுங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், தோத்து தோத்து போயிட்டு இருக்கேன், நான் டெய்லி தோத்து போயிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் இருக்கணும் அப்பெல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டேன். காலத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஹோல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனா எப்போ ஹோல்டுக்கு வரும்னு தெரியாது. வேலையே இதே வேலையா இருக்கணும், 24 மணி நேரமும் இந்த காலத்தை வாட்ச் பண்றதையே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கிடைச்சிடும், ஒரு கிரிப் கிடைச்சிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லைங்க. அப்ப நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த புத்தி நிர்மாணம் பண்ணப்பட்ட காலம். இந்த புத்தி தான் கல்பனா பண்ணிருக்கு எல்லா காலத்தையும். ஆனா காலம்ன்றது வந்து வாஸ்தவத்துல அனிர்வச்சனீயம், மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மூணு டைமென்ஷன் இருக்கு எப்பவுமே. 3 டைமென்ஷன் சொல்றோம். வஸ்துவோட டைமென்ஷன், அதுக்கப்புறம் ஸ்பேஸோட டைமென்ஷன், அப்புறம் காலத்தோட டைமென்ஷன். இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாதது. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மாயாமயம். வஸ்துவா சொன்னீங்கன்னா, ஆனா வஸ்துவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா காலமும் இணைஞ்சு தானே இருக்கு. அப்ப காலமும் என்னது, மாயாமயம். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலங்களும் வஸ்துவோட சேர்ந்து இருக்கிற எல்லா காலங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாமயம். இந்த 2 ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்க போறோம். தேசத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா இதுல எடுத்துட்டு வர போறது இல்லை. காலத்தையும் வஸ்துவையும் மட்டும்தான் சொல்ல போறோம். தேசத்தை வந்து கொண்டு வர போறதுல இந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த லட்சண பரிணாமம்ன்றதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லட்சண பரிணாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவஸ்தா பரிணாமம்னு ஒரு பேர் வச்சிருப்போம். இந்த தேச பரிணாமத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, அவஸ்தா பரிணாமம். இந்த அவஸ்தா பரிணாமமே எதுக்குள்ளார உட்பட்டது அப்படின்னா காலத்துக்குள்ளார உட்பட்டதா இருக்கிறது. ஆமா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் பின்னாடி பழசை எடுத்து நீங்க பாத்துங்க. அதனால 2 பரிணாமத்தை நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போறோம். ஒண்ணு மாயாமயமா இருக்கிறது வஸ்து, இன்னொன்னு மாயாமயமா இருக்கிறது காலம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட வஸ்துவை பிடிக்கிறது ஈஸி. வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த வஸ்துவை பிடிச்சு சவித்தர்க்கத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, சானந்தம் வரைக்கும் போயிடுறீங்க. சானந்தம் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா பூத்த ஜெயம் வந்துடும், இந்திரிய ஜெயம் வந்துடும். இந்த பூத்த ஜெயமும் இந்திரிய ஜெயம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த நம்ம டீப் ஸ்லீப்போட அவஸ்தைக்குள்ளார என்டர் ஆயிடுங்க. அந்த டீப் ஸ்லீப்புக்குள்ளார என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் காலம் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சுவாமினா, எங்க முடிச்சிருக்கோம், சானந்தத்துல முடிச்சிருக்கோம். சாஸ்மிதால இருந்து இந்த சமாதி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோம். இந்த விவேகம் சாஸ்மிதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசஞ்ஞானம். இந்த 2த்துலயும் இந்த காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இருக்காது அங்க. நல்லா தெரிஞ்சுக்க, வஸ்து அங்க இருக்கவே இருக்காது, உலகமே இல்லை. டீப் ஸ்லீப்ல எப்படி உலகமே இல்லையோ அதே மாதிரி பிராண உபாசகன் பிராணனுக்கு போனாலும் வஸ்து இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தத்துக்குள்ளார போனாலும் தூக்கத்துக்குள்ளார போனாலும் வஸ்து இல்லை.
அப்ப இந்த வஸ்து இல்லாத இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா காலம்தான் வந்து பாத்தீங்கன்னா கால ரூபத்துல காலம் இருக்கு. எல்லாத்தையும் சுவாகா பண்ணிக்கிட்டு காலம் மட்டும் இருக்கு. அந்த காலத்தை பத்தின ரிசர்ச் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப காலம்ன்றது என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா தூக்கத்துல என்ன காலம் இருக்கு? நொடி இருந்துச்சா? செகண்ட்ஸ் இருந்துச்சா? மணி இருந்துச்சா? அப்போ அங்கிருந்து உண்டான இந்த காலமும் என்னது? இப்ப இருக்கிற காலமும் எப்படி தூக்கத்துல எப்படியோ அதேதான் இங்கேயும். அப்ப யாரு நிர்மாணம் பண்ணியிருக்கா இந்த காலத்தோட இதெல்லாம் டெபினிஷன்லாம் யாரு கொடுத்து வச்சிருக்கா? நம்ம விவகாரத்துக்காக. அதுக்கு என்ன பேரு? நம்ம கல்பனா பண்ணி வச்சா என்ன பேரு? சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யா. தூக்கத்துல எப்படி காலம் வஸ்து சூன்யமோ அதே மாதிரிதான் இப்பவும் காலம் வஸ்து சூன்யம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்காக ஒன்ன பண்ணி வச்சிருக்கோம். வெறும் சப்த பிரயோகம் மட்டும்தான் இருக்கு. வாஸ்தவத்துல காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சு பாப்போம். அறிவோம் 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 அறிவோம். இதை வெயிட் பண்ணுங்க. பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலத்தை பத்தி எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன்ல. இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு காலமா எடுப்போம். வெறும் காலத்தை மட்டும் பேசுவோம். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்.